ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சில சமயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது உனக்கு தோன்றும், இதே நமக்கு பிடித்த விஷயமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஏன் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது? எப்பொழுது இந்த நாள் ஆனது மாறும், நம் வாழ்க்கையானது மாறும். யார் யாருக்கோ தவறு செய்பவர்களுக்கெல்லாம் தெய்வம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறது. ஆனால் குடும்பத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து பணத்துக்காக ஓடி ஓடி உழைத்தால் வாழ்க்கையில் கிடைப்பது நஷ்டம் மட்டுமாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் சந்தோஷமோ பணமோ கிடைக்கவே இல்லையே என்று தங்கமே, உன்னுடைய மனவேதனையை முற்றிலும் புரிந்து கொண்டனா உனக்கு இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கெட்டவர்களுக்கு பணம் இருந்தாலும் அதை தெய்வங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நல்ல முறையில் பணம் வந்தால் அதில் ஒரு ரூபாயை எனக்கு எடுத்து வந்து நீ செய்தாலும் அதை நாங்கள் கோடி ரூபாயாக திருப்பி தருவோம். அதுவே தவறு செய்து அதன் மூலமாக எடுத்து வந்து கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவரவர் வாழ்க்கையில் போய்ப்பார் நஷ்டம் எவ்வளவு தருகிறோம் என்பதை. அதனால் இவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை என்று பார்க்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ பார்த்தாயானால் நிச்சயமாக உன்னால் முன்னுக்கு வர முடியும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சிலர் வெளியில் காட்டிக்கொள்வார்கள், சிலர் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் வித்தியாசம். நீ வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை, உன் மனதுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக நான் ஆராய்ந்து எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் அந்த கஷ்டமான பிடியிலிருந்து உன்னை நான் மீட்டு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உன்னை கரை சேர்ப்பேன். யோசிக்காதே, நான் செய்வேனா மாட்டேனா என்பதெல்லாம் பற்றி யோசிக்காதே. கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லா வசதிகளையும் எல்லா சந்தோஷங்களையும் செய்து கொடுப்பேன் என்று நம்பு. நீ யாரை நம்பி என்னிடம் வந்தாய்? யாரையுமே நம்பவில்லை, என்னை தான் நம்பினாய். என்னை பார்த்த உடனேயே சரணாகதி அடைய வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தானே என்னிடம் நீ வந்தாய். நீ வந்ததற்கான அனைத்து நல்ல விஷயங்களையுமே நானே உனக்கு நல்லபடியாக செய்து கொடுப்பேன். கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் கசப்பான விஷயங்கள் அனைத்தும் மாறும், நல்ல விஷயங்களானது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக நடக்கிறது, உன்னை கஷ்டப்படுத்துவது போல இருக்கிறது என்றால் தயவு செய்து அது எதனால் வந்தது என்பதை பாருங்கள். பார்த்துவிட்டு அது உங்களால் சரிப்படுத்த முடியாத பட்சத்தில் என்னிடம் வாருங்கள். நிச்சயமாக அதை உடனடியாக நானே சரி செய்து தருகிறேன். எல்லா விஷயத்தையும் எடுத்தவுடன் என்னிடம் கொண்டு வந்தால் உங்களுக்கு எப்படித்தான் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். முதலில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தனி ஆளாக இருந்தாலும் நீங்கள் முதலில் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சமாளிக்கவே கற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதும் பயந்த நிலைமையிலேயே நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் உங்களால் வாழ்வில் ஒரு விஷயத்தை கூட மீண்டு வர முடியாது. அதனால் எல்லாம் மாறும். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு முதலில் என்னிடம் சொல்வதை விட அதை நீங்கள் ஒரு முறைக்கு 100 முறை யோசியுங்கள். இதை உங்களால் தனி ஆளாக நின்று வென்று வர முடியுமா என்று. வென்று வர முடியும் என்றால் நீங்களே அதற்கான வழிகளை தேடுங்கள். இல்லை சாயி, என்னால் நான் எவ்வளவோ வாழ்வில் போராடிவிட்டேன், இந்த விஷயத்திலிருந்து என்னால் காப்பாற்றவே என்னுடைய குடும்பத்தையும் முடியவில்லை, நானும் தண்ணீர் தத்தளிக்கும் மீனை போல தண்ணி இருந்தும் இல்லாமலும் வாழ்க்கையில் நான் ரொம்ப தத்தளித்து கொண்டு இருக்கிறேன் என்று உங்கள் மனம் தோன்றினால் தயவு செய்து என்னிடம் வந்து விடுங்கள். எல்லா விஷயத்திற்கும் என்னிடமே ஒரு வழியும் உண்டு. காலம் காலமாக உன்னை நான் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாளும் உன்னை தனியாக விடமாட்டேன். இனிப்பார், உன் வாழ்வில் நீ சந்திக்க போகும்
ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு பெரிய இன்பம் எல்லாம் இருக்கிறது என்று. கஷ்டமான காலங்களானது முடிந்து விட்டது. உன் வாழ்வில் இஷ்டமான காலங்களோ பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நீயே கவலைப்படுத்தி கொண்டு இருப்பது முற்றிலும் தவறானதாக இருக்கும். வாழ்நாளில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது. அதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து ஒவ்வொன்றாக என்னென்ன செய்ய போகிறாய், என்னென்ன செய்தால் நல்லது, எல்லாவற்றையும் யோசித்து எல்லா விஷயத்தையும் செய். எடுத்தோம் செய்தோம் என்று இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ செய்ய ஆரம்பித்தாய், ஆனால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நீ வெற்றிதான் அடைய வேண்டும். அந்த அளவுக்கு யோசித்து எல்லா விஷயத்திற்கும் நல்லபடியாக திட்டத்தை போட்டு நீ செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். இதுவரைக்கும் நீ கண்ட காயங்கள், நீ கண்ட வழிகள் அனைத்திற்கும் மருந்தாக இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு வெற்றியை தான் போய் முடியும். இதற்கு முன்பெல்லாம் உன் வாழ்வில் வெற்றி அடைவது போல் இருக்கும். திடீரென்று சறுக்கிவிடும், திடீரென்று வெற்றி அடைவது போல் இருக்கும். இப்படி மாறி மாறி வரும் பொழுது உனக்கே தோன்றும், என்ன செய்வது என்றே புரியவே இல்லையே, என்னத்தான் நம் வாழ்க்கையில் கடவுள் செய்ய சொல்கிறான் என்பதையே என்னால் நிர்ணயிக்கவே முடியவே இல்லையே என்ற ஒரு கவலை இருக்கும். ஆனால் இனிமேல் நீ தொட்ட காரியங்கள் அனைத்துமே செழிக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் இன்பமாக மாற ஆரம்பித்துவிடும். இன்பத்தை கேட்டாய், உன் வாழ்வில் வந்து நான் இன்பத்தையே வந்து சேர்க்கப் போகிறேன். யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் என்பது ஒருபொழுதும் கிடையாது. நீ யாருடைய பிள்ளை என்பது எப்பொழுதும் உன் மனதில் இருக்கட்டும். இந்த சாயுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கஷ்டங்களை சுலபமாக தாண்டி செல்ல நான் வழிகாட்டுவேன். அதற்கு பிறகு நல்லதையே உன் வாழ்க்கையில் நடத்தி உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் இன்பத்தையே தரக்கூடிய உனக்கு தைரியத்தையும் நானே தருவேன். இன்பமும் நீயே உன் வாழ்க்கையில் உருவாக்குவாய். சந்தோஷம், கவலை, வாழ்வில் துக்கம், சந்தோஷம், இது போல விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தனியாளாக நின்று எல்லா விஷயத்திலும் சாதித்து வருவாய். கவலை இருந்தாலும் அது தனியாளாக நின்று வென்று வருவாய். சந்தோஷம் என்றாலும் தனியாளாக இருந்து உன் சந்தோஷத்தை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாய். யார் மத்தியிலும் நீ இனிமேல் தலை குனிந்து நிற்கவே மாட்டாய். இது இந்த சாய் உனக்கு இன்று கொடுக்கும் சத்திய வாக்கு. தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.